முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு, ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை நீங்க மாத்திராதீங்க, தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கட்டும், அப்பதான் நாங்க. ஆமா, அவரை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு இல்லையா? ஆர்.என். ரவி இருக்கணும், பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் மாத்திட்டாங்களா? அதாவது அதனால இப்ப கொஞ்சம் சிஎம் சேடு ஸ்டாலினா இருப்பாரா என்னன்னு தெரியல. ஆர்.என். ரவி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும் குடைச்சல்களை அவர் கொடுத்துட்டு இருந்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறுல போன தடவை ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அப்படியே முழுமையா அடுத்த தேர்தலில் தொடராது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலேயே போய் ஐக்கியமாகிட்டாரு. காங்கிரஸால அப்படி பண்ண முடியல. தமிழ்நாட்டில் 28+1 அப்படின்னு அதை வெற்றிகரமா மாத்திட்டாரு. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவங்களா மம்தா அவர்கள் இருந்தாங்க. அமித்ஷாவுடைய அந்த வியூகங்கள் உத்திகள் எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது. அவங்க தோற்கடிக்கப்படுற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. ஒரு வேறு இங்க இருக்கிற 4000 வருஷமா இங்க திருவள்ளுவர் காலத்துல இருந்து, அதனால அந்த கொள்கை போர்ல அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்களே, ஃபர்ஸ்ட் டீ விற்க வந்தாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா நாட்டையே ஆண்டாங்கிற மாதிரி இங்க மெதுவா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார போவாங்க. பாஜக அந்த சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. எதிரி பலமா இருந்தாங்கன்னா அவங்கள பலகீனப்படுத்தணும்னு நினைப்பாங்க. பிஜேபி பீகார்ல அதான் பண்ணாங்க. இவங்களை சார்ந்து இருந்து இன்னைக்கு போதும், நீங்க சிஎம்மா இருந்தது போதும். காங்கிரஸ்மே டிவிகே பக்கம் போல. அதோட பெரிய அப்செட் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடிக்கு தான். என்டிஏ ஆட்சின்றதான் தொடர்ந்து அதேதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க தெளிவா இருக்காங்க. எடப்பாடிக்கு சில விஷயத்த நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. லாஸ்டா இப்பவும் அவங்க ஒவ்வொன்னா தங்களுடைய வலுவை இழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய வியூ பார்த்தா, இந்த அணுகுமுறையெல்லாம் பார்த்தா கட்சியில தன்னுடைய பதவியை தற்காத்துக்கிட்டா போதும். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற கள தகவல்களை செய்திகளா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் சேத்தா இளங்கோவன் இணைந்திருக்காரு. வணக்கம் இளங்கோவன். வணக்கம் உதயா. இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய நகர்வா தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றப்பட்டு கேரள ஆளுநரா இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்பா தமிழகம் வழங்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி இந்த அரசியலை பாக்குறது? இல்ல, அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு, ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை நீங்க மாத்திராதீங்க, தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கட்டும், அப்பதான் நாங்க. ஆமா, அவரை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு இல்லையா? ஆர்.என். ரவி இருக்கணும், பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் மாத்திட்டாங்களா? அதனால இப்ப கொஞ்சம் சிஎம் சேடு ஸ்டாலினா இருப்பாரா என்னன்னு தெரியல. இவரை டக்குன்னு மாத்திட்டாங்களேன்னு. ஆனா அங்க திரு போஸ் வெஸ்ட் பெங்கால் அவரு ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால இங்க இருந்து அவரை அங்க போய் போட்டாங்க. ஸோ இங்க அவரு தமிழ்நாட்டுக்கு ஆர்.என். ரவி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும் குடைச்சல்களை அவர் கொடுத்துட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் அந்த 2021 செப்டம்பர்ல அவர் இங்க வந்ததுல இருந்து, அதாவது சட்டமன்றத்துல அவரு தந்தை பெரியார், கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் இவங்களோட பேரை சொல்லாம விட்டது, தமிழ்நாட்டை தமிழகம்னு அவரு மாத்தி சொன்னது, எவ்வளோ விஷயங்கள், மசோதாக்களை நிறுத்தி வச்சது, முக்கியமா நீட்டு விளக்கு மசோதா, அப்படி பல விஷயங்கள் போதும் நினைச்சிட்டாங்களா? இல்ல, அங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப தமிழ்நாடு மட்டும் முக்கியம் இல்ல, வெஸ்ட் பெங்கால் முக்கியம், கேரளா முக்கியம். ஸோ எல்லா ஸ்டேட்லயுமே அவங்க மெயினா வெஸ்ட் பெங்கால், இந்த சவுத் ஈஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது என்னைக்குமே பிஜேபிக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, அங்கிருந்து அப்படியே தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் வந்தாங்க. இப்போ மறுபடியும் காங்கிரஸ், இது எல்லாமே அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை கொடுக்குற ஒரு ஏரியா. அவங்களால ஃபுல்லா இங்க வர முடியல. ஸோ இப்ப அதுக்கான வேலைகள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆர்.என். ரவி மாத்தினது ஒரு பெரிய விஷயமா இப்ப பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே மாத்தப்பட்டதா அவங்க ஃபீல் பண்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு வசதியா பார்க்கலாமா, இல்ல இது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சர்காஸ்டிக்கா முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு இல்லையா? இல்ல, இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாசிட்டிவா அவங்க பார்க்கலாம். இப்ப சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கூட்டணி ஓகே ஆனதாகட்டும், அவர் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சு கிட்டத்தட்ட 26
கட்சிகள் அவருடைய கூட்டணியில இருக்காங்க. பொதுவா இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறுல போன தடவை ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அப்படியே முழுமையா அடுத்த தேர்தலில் தொடராது. அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். 1-2 கட்சி இருப்பாங்க, புதுசா கட்சி மாறி இப்படி இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த முறை தான் தொடர்ந்து ஒரு கூட்டணி இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு புதுசா, அதாவது ஒரு எதிர்க்கட்சி பக்கம் கடைசி நேரத்துல போய் சேருவாங்க, கூட்டணி மாறுற காட்சி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த முறை தான் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளார பலர் வராங்க. கூட்டணி மட்டும் சேரல, இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலேயே போய் ஐக்கியமாகிட்டாரு. இது எல்லாமே அவங்களுடைய ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க. டிஎம்கே பக்காவா ஒர்க் பண்ணி அவங்க வேலை பார்க்குறாங்க. அதான் காங்கிரஸ் பீகார்ல என்ன பண்ணாங்க, எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க ஆர்ஜேடிக்கு, திரு தேஜஸ்வி யாதவ் முன்னாள் துணை முதலமைச்சர். அதனாலேயுமே பீகார்ல இவர் தேஜஸ்வி யாதவுக்கு அவ்வளோ செல்வாக்கு வந்தது, வாக்குகள் எல்லா இதுலயும். ஆனா வெற்றி பார்த்தோம்னா பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் திரு நிதிஷ்குமார் ஜெயிச்சாங்க. ஆனா இங்க காங்கிரஸ் எல்லாம் அப்படி பண்ண முடியல. தமிழ்நாட்டுல சிஎம் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின் 28+1 அப்படின்னு அதை வெற்றிகரமா மாத்திட்டாரு. 3 தொகுதி தான் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. இது எல்லாமே ஒரு ஸ்மார்ட் பிளே தான். சோ இவங்களுக்கு பாசிட்டிவ் தான். இப்போ இந்த RN ரவி வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம்ல இல்லாத ஒரு மாநிலத்திலேயே வந்து RN ரவி மாதிரியான ஆட்களை நியமிக்கிறதுடைய அரசியல் என்ன? அதான் தங்களுடைய ஒரு நபரா தங்களுக்கு குடைச்சல்கள் எந்த அரசாங்கம்லாம் மாநில கவர்மெண்ட்லாம் கொடுக்குதோ அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு அப்படின்னு இப்படி நியமிக்கிறாங்க. ஆனா இங்க திரு மு.க. ஸ்டாலின் ஃபேஸ் பண்ண மாதிரி அதே போலதான் அங்க மம்தா பானர்ஜி அவர்களும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவங்களா மம்தா அவர்கள் இருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்கள பிரதமர் வேட்பாளராக அவங்கள இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைமை அப்படின்லாம் கொண்டு வரணும்லாம் கூட பேசினாங்க. மேற்கு வங்காளத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாஜக. ஸோ அதுக்கான ஒரு நகர்வாகவும் இருக்கலாம். ஆனா வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடும் சரி, அங்க மேற்கு வங்காளமும் சரி, பாஜகவுக்கு நினைச்ச மாதிரி ஒன்றும் இல்லை இப்போதைய நிலைமையில. இந்த மாநிலங்கள்லாம் பாஜகவுக்கு வந்து ஒரு சிம்ம சப்பனமா இருக்குதா உள்ள நுழையிறது அப்படின்ற ஒரு விஷயம்? இல்ல, நிச்சயமா. இப்ப உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உண்மையிலேயே அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா ஒரு அரசியலா பார்க்குறப்ப உண்மையிலேயே வெளியில இருந்து எந்த கட்சி சார்ந்தவங்களுமே அவரை ரசிக்கலாம். அந்த நுட்பமா ஒரு ஒர்க் பண்ணுவாரு. எந்த இடத்துல எதை கொண்டு வரணும், யாரை வச்சு, அதுதான் இன்னைக்கு. அது சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா பாஜக அப்படிங்கிற கட்சியை ஒரு மாநிலத்துக்குள்ளார ரூலிங்கா கொண்டு வர்றது, அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது, ஒரு தவிர்க்க முடியாத தனிப்பெரும் சக்தியா கொண்டு வர்றதுல அமித்ஷா அவருடைய ரோல் பயங்கரம். அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது. எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பீகார்லயுமே அவங்க பாத்தீங்கன்னா இந்தி பேசக்கூடிய, அதாவது வட இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலம், அதாவது பாஜக நேரடியா முதலமைச்சர் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அங்க திரு நிதிஷ்குமார் இதுக்கு போறாரு, எம்பி ஆகிறார், ராஜ்யசபா எம்பி. அங்கேயும் நேரடியா இவங்க போயிடறாங்க. அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் அமித்ஷாவுடைய அந்த வியூகங்கள், உத்திகள் எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது. அவங்க தோற்கடிக்கப்படுற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, அடுத்து கொஞ்சம் கேரளா, கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால். கேரளாவில் கூட ஒரு எம்பி வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இவங்க இங்க ஜெயிக்க முடியல, தொடர்ந்து போராடி. இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி வச்சுக்காங்க. இப்ப ஸ்டாலின் வெர்சஸ் அமித்ஷா அப்படிதான். நிச்சயமா இங்க அவங்க என்னென்ன ஸ்மார்ட் பிளே பண்றாங்களோ அதுக்கு இணையா, அதோட அதிகமா, இது ஏன் கோட்டை, காலா கோட்டை, இங்க வரக்கூடாது, யாராலையும் ஒரு இப்படி மண்ணில் எடுத்துட்டு போக முடியாதுங்கிற மாதிரி இங்க மு.க. ஸ்டாலின் அவரு பக்காவா ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொன்னு இங்க கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக நேர் எதிர் ஒரு வேறு இங்க இருக்கு. 2000-4000 வருஷமா இங்க திருவள்ளுவர் காலத்துல இருந்து, திருக்குறள்ல இருந்து. அதனால அந்த கொள்கை போர்ல அவ்வளவு சீக்கிரத்துல சாத்தியமாகிட முடியாது. சாத்தியப்படுத்தணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. நாங்க விடமாட்டோம்னு ஸ்டாலின் ஸ்டன் பண்றாரு, ஃபைட் பண்றாரு. அதுல இவரோட கைதான் இப்ப ஓங்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து. அதற்கு முன்னதாக பீகாருடைய முதலமைச்சர் மிகவும் பீகாரை வந்து முன்னெடுத்து கொண்டு போகக்கூடியவரா இருப்பாரு. பீகார் மக்களுடைய முன்னேற்றத்துல தான் முன்னிலை இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் பதவி விலகி இருக்காங்க. திரும்ப எப்படி பாக்குறது? இல்ல, அதுதான் இது பாஜகவுடைய சக்சஸ், அமித்ஷா அவருடைய சக்சஸ். திரு நிதிஷ்குமார் எப்படி பீகார்ல அந்த மக்கள் வந்து வாக்களிச்சாங்க, பீகாரியே ஆளணும், பீகார் மக்கள், அதாவது அங்க வெற்றியில முக்கியமான பங்கு நிதிஷ்குமாருடைய ரோல் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க 10,000 ரூபாய் கடன் உதவி பெண்களுக்கு வழங்கியதாகட்டும், அந்த மாடல் தான் இப்ப இங்க 5,000 ரூபாய் தமிழ்நாட்டில் கொடுத்தது. இப்ப முதியோர்களுக்கெல்லாம் சேர்த்து 3,200 ரூபாய் அப்படின்னு இந்த மாடல் எல்லாமே சக்சஸ் ஆனிச்சு. நிதிஷ்குமார் அவருக்கு ஒரு அற்புதமான, அனைத்து சமுதாயத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாரு.
இன்னைக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் அங்க இந்த கூட்டணி 202 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. அதுல பாஜக தான் அதிகம் 89 நினைக்கிறேன், இவங்க 85 தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாஜக இந்த இது இருக்கிறப்ப நம்ம செல்வாக்கு ஆயிட்டோம். அதான் இவங்க பிஜேபி 89, ஐக்கிய ஜனதாதளம் 85. அப்ப இங்க முக்கியமானவங்களா மாறிட்டு இருக்காங்க பாஜக. அப்ப அவங்க இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர் சமீப காலத்துடைய அந்த வீடியோஸ் எல்லாமே அவருடைய உடல்நிலை ஒரு விஷயமா அங்க பேசப்பட்டு கொண்டிருக்கு. அவர் ரொம்ப உடல்நிலை கட்டமைக்கப்படுதா இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஒரு கருத்து அங்க உருவாக்கி இருக்கிறப்ப இப்ப அந்த காரணங்கள்லாம் காமிச்சு பாட்னா அரசியல்ல இருந்து டெல்லி அரசியலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி மக்களவையில இருந்திருக்காரு, இப்ப நான் மாநிலங்களவை ராஜ்யசபா எல்லாமே போகணும்னு நினைச்சுதான் இங்க போறேன்னு சொல்றாரு. உண்மையிலேயே இது பிஜேபியுடைய வெற்றியா தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு மகாராஷ்டிராவில் இதை தான் பண்ணாங்க. அதான் இவர் திரு தேஜஸ்வி யாதவ் அவர் சொல்றாரு, நீங்க இதேதான் மராட்டியத்துல பண்ணாங்க பாஜக, இன்னைக்கு பீகார்லயும் பண்ணிட்டாங்க, இதை தான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு. இந்த அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி வைக்கும் போது தெரியாம இல்ல தெரியும், ஆனா நீங்க கொஞ்சமாகவே அவங்க செல்வாக்கு குறையுது. ஒரே நாள்ல போயிட்டு கழுத்தை பிடிச்சோ இதை பிடிச்சாலும் ஒருத்தரை கண்ட்ரோல் கொண்டு வந்துட மாட்டாங்க. கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் விட்டு பிடிப்பாங்க. எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்களே, ஃபர்ஸ்ட் டீ விற்க வந்தாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சமா பார்த்தா நாட்டையே ஆண்டாங்கிற மாதிரி இங்க மெதுவா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார போவாங்க பாஜக. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. அவங்க எதிரி பலமா இருந்தாங்கன்னா அவங்கள பலகீனப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஒரு புக்கு, இது ரொம்ப முக்கியமான புக்கு, பாஜக இந்தியாவில் எப்படி வெல்கிறது அப்படின்னு முக்கியமான ஒரு திரு பிரசாந்த் ஜா அவர் எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த பாஜகவோடலாம் ஒர்க் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் இருந்து அவர் சொல்றாரு, பாஜக எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து ஒரு பகுதியினரை கொள்ளையடித்துக் கொள்வதன் மூலம் அக்கட்சியோடைய அடித்தளத்தை தகர்த்தெறிவதில் அவங்க கவனமா இருப்பாங்க. இது குஜராத்ல அப்ப சொல்றாரு 2014. ஒவ்வொரு வட மாநிலங்களில் எப்படி பண்ணணும்னு அப்பயே ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி, அது மட்டும் இல்லாம அப்ப இந்த சூத்திரத்தெல்லாம் வகுத்து கொடுத்தது யாருன்னா திரு அமித்ஷா தான். அங்க செல்வாக்கா வராங்க, அதிக வாக்குகள் பெறுறாங்க, ஆனா 5 to 10% வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. எதிர்கட்சியில சிலர் வலிமையா இருக்காங்க, அப்ப அவங்கள பலகீனப்படுத்தணும். அப்ப எதிர்கட்சியில முக்கியமான கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை இவங்க பக்கம் கொண்டு வர்றது ஏதோ ஒரு வகையில. அப்ப நூலிலையில வெற்றி வாய்ப்பு பறி போறதெல்லாம் தடுக்கப்படுது. அப்ப இவங்க எல்லாம் கொஞ்சமா கொண்டு வந்தவொடனே தன்னுடைய பார்ட்டியோட கூட்டணியாகவும் தன்னோட பார்ட்டிலே அவங்களை ஐக்கியமாக்குறது, இப்படிலாம் பண்ணி அந்த ஒரு மாநிலத்துல வலுவா இருக்கக்கூடிய கட்சியை பலகீனப்படுத்தி, இன்னொரு பக்கம் ஒரு கோடு தத்துவம் மாதிரி தான், ஒரு கோடை இது பண்ணா இன்னொரு கோடை பெருசா போடுற மாதிரி கொஞ்சமா தங்களை வலிமையாக்கிக்கிறாங்க. பிஜேபி பீகார்ல அதான் பண்ணாங்க. இவங்களை சார்ந்து இருந்து இன்னைக்கு போதும், நீங்க சிஎம்மா இருந்தது போதும், நீங்க வீட்டுக்கு நேஷனல் பார்ட்டிக்கு அரசியல் போயிடுங்க அப்படின்னு. பீகாரி மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வருத்தம் தான். பீகார் மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னா எதிர்கட்சிகள் அங்க விமர்சிக்கிறாங்க. ஏன்னா நீங்க பீகாரிகள் ஆள போறோம், நாம தான் ஆள போறோம், நிதிஷ்குமார் அவ்வளவு தொடர்ந்து பிரதமர் மோடி போகும்பொழுது இந்த மாதிரியான இதானே பிரச்சாரங்களை தானே முன்வைத்து பரப்புரை. ஆனா இது பிஜேபியோடைய அவங்களுடைய செயல்முறையிலேயே ஒண்ணு. அவங்க சென்ட்ரல்லையும் ஆளணும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆளணும். அவங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்களுடைய அஜெண்டாக்கள் எல்லாவற்றையுமே கொள்கைகளை சட்டமாக்க முடியும், அதை அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ பிஜேபி ஆளாத மாநிலம் ஒரு மாநிலம் கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் அமித்ஷாவுடைய அஜெண்டா. அப்ப அந்த அஜெண்டாவை இன்னைக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இப்ப நமக்கே நிதிஷ்குமாருடைய விலகல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானவர் யாரா இருப்பாரு? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. இது அவங்க அதிமுக மத்தியில என்ன மாதிரியான ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்தும்? நிச்சயமா கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா இந்த அரசியலை பார்க்கும்போது? நிச்சயமா உதயா, ஒரு பக்கம் வலிமையான கூட்டணி, அந்த கூட்டணி உடையணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மேலும் டிஎம்கே கூட்டணி வலுவாயிடுச்சு. கடைசி ஹோப் அவங்களுக்கு காங்கிரஸ் இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ்மே டிவிகே பக்கம்லாம் போல, இந்த பக்கம் போய்கிட்டாங்க. இதுல டிவிகேவும் அப்செட். திரு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் சொல்லலாம், நாங்க கூட்டணி மாதிரி பேசுறதுனாலதான் இவங்களுக்கு சீட் அதிகமாச்சுன்ட்டு. அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அவங்களுக்கும் அப்செட் தான். அதோட பெரிய அப்செட் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடிக்கு தான், முன்னாள்
முதலமைச்சர். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, முதல்ல இருந்து அதிமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப திரு மாணிக் தாகூர் கூட சொல்றாரு, எடப்பாடி அவர் தான் பயப்படணும், பயந்துட்டு தான் இருப்பாருன்னு இந்த விஷயத்தெல்லாம் ஆமா, சொல்றாரு. ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி அமைய போகுதுன்னே சொல்ல மாட்டாங்க, அதிமுக ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ ஆட்சின்றதான் தொடர்ந்து அதேதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க தெளிவா இருக்காங்க. என்டிஏ ஆட்சின்னாங்க. அன்னைக்கு திரு அமித்ஷா சொன்னதுல இருந்து இப்ப லேட்டஸ்டா பிரதமர் திரு மோடி வர என்டிஏ ஆட்சி பதிவு பண்ணிட்டார், மதுரை மீட்டிங் வரைக்கும். ரெண்டாவது, முதல்ல ஒரு தடவை சிஎம் அப்படின்னு எடப்பாடி இவரை முன்னிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே அதை சொல்லல. பல சமயம் ஏன் சிஎம் வேட்பாளர்னு சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. மூணாவது, இப்ப தொகுதி பங்கீடு சம்பந்தமா அந்த திரு பியூஷ் கோயல் இந்த மதுரை மீட்டிங் முடிஞ்ச உடனே பேசணும். மதுரை மீட்டிங் இங்கதான் வர்றாங்க எல்லாரும், இங்கே விட்டுட்டு அடுத்த நாள் எடப்பாடி கிளம்பி அங்க போறாரு இல்லையா? அங்க போறாரு. இந்த மீட்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா 11 கட்சியில ஒருத்தர், 10 பேர்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர் இருந்தாரு. இதுக்கு முன்னாடி மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா. கட்ஸா இருந்தாங்க. அதனாலதான் சொல்லி வச்சு இங்க ஜெயிச்சாங்க. பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல்ல சொல்லி வச்சு 37 தொகுதிகளை தமிழ்நாட்டுல அறுவடை பண்ணாங்க. அவங்களால முடிஞ்சிச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி மோசமான தோல்வியை சந்திச்சது 2014. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியில இன்னைக்கு இங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், அவங்க தான் லீடு எடுப்பாங்க. அவங்க கிட்டதான் தேசிய கட்சி பேசுவாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் அப்படிதான் இருக்கு. சிஎம் உட்கார வச்சு அவங்க பேசல. ஆனா எடப்பாடி அவர் சிஎம்மா இருந்தப்பயும் சரி, இப்ப சிஎம்மா இல்லாதப்பயும் சரி, அதாவது பீகார் எடப்பாடிக்கு சில விஷயத்த நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. லாஸ்டா இப்பவும் அவங்க ஒவ்வொன்னா தங்களுடைய வலுவை இழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் அவரு ஹோப் எடுக்கலாம். இப்பவும் அவரு நான் தான் இங்க தீர்மானிப்புன்னு சொல்லலாம். ஆனா அவருடைய வியூ பார்த்தா, இந்த அணுகுமுறையெல்லாம் பார்த்தா, கட்சியில தன்னுடைய பதவியை தற்காத்துக்கிட்டா போதும். தொடர்ந்து அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு இல்லையா? அவர் அவருடைய கட்சி பதவியை தான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, அப்படின்ற கட்சி அப்படின்றத தாண்டி அந்த பதவி அவருக்கான பதவின்றது மட்டும்தான் இது பண்ணணும். நிச்சயமா தான் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி சேஃப் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறாரு. அவருடைய பதவி, கட்சியில பொதுச் செயலாளர் பதவி. திருமதி வி கே சசிகலா தனி கட்சி தொடங்கிட்டாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகலையே ஐக்கியமாகிட்டாரு. இப்ப இவங்க எல்லோரும் இருந்து ஒருவேளை ஆட்சிக்கு வர முடியாம போயிருந்தா கட்சி பதவியை இவங்க காலி பண்ணிருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது. இப்ப அதெல்லாம் ரூட் கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, 5 ஆண்டு ஆட்சி மீதான அதிருப்தி திமுக மீது, சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட நாங்குநேர்ல இரட்டை கொலை, இது எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்டா, வலிமையான எதிர்கட்சினா அது அதிமுக இங்க வாக்குகளை செலுத்தும்னு சொல்றாரு. அப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதியும் கூட ஒரு சாதாரணமா இல்ல, 2000 ரூபாய் கொடுப்போம்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் டிஎம்கேமே நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அவசரமாக முன் தேதியிட்டு அந்த 3000 ரூபாய் பிளஸ் 2000 5000 கொடுத்தாங்க. அப்ப இது ஸ்டாலின் பயந்துக்கிறாரு தன்னை பார்த்துன்னு எடப்பாடி நம்புறாரு. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற அரசியல். அப்புறம் பாஜகவும் அதிமுகவும் போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிருந்ததால வாக்குகள் சிதறினது. ரெண்டும் சேர்ந்தா அந்த முழுமையா வாக்குகள் வந்துரும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய ஜோன், வலுவான ஜோன், வெஸ்ட் ஜோன்ல இந்த 2 கட்சியும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் வலுவாகும். இதெல்லாம் ஒரு சாதகமா பார்த்தாலும் அவர் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இல்ல இருக்கு. ஆனா கூட்டணி இருக்கு இல்லையா? இருந்தாலும் நீங்க கட்சி உறுதியா இருந்துச்சுன்னா 75 தொகுதிகள் ஜெயிச்சுட்டா, அடுத்து அவரு 90 100 அப்படின்னு ஜெயிச்சா அது ஒரு பாசிட்டிவ்னு நினைக்கிறாரு. வலிமையான எதிர்கட்சி தலைவரும். ஏன்னா பாமகவும் இருக்காங்க. அதனாலதான் பாமகவுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா கொடுத்திருக்காரு. திரு ஜி கே வாசனுக்கு கொடுக்கல. பாஜக கோட்டாவிலேயே எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். பாமகவுக்குன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அப்புறம் அதே வட மாவட்டங்களை சார்ந்த அந்த முக்கியமான திரு தம்பிதுரையை மறுபடியும் எம்பி ஆக்கியிருக்காரு. கிருஷ்ணகிரி, கரூர் இந்த வட்டாரம் தான் அவரு. ஸோ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, அதாவது சென்னைக்கு கீழே அங்கேருந்து இந்த கடலூர் அப்படியே பெல்ட் எடுத்து இந்த பக்கம் கொங்கு மேற்கு மண்டலம் இந்த இதை தன்னை எப்பயுமே வலுவாக வச்சுக்கிறாரு. அப்போ இது அவர் கணிசமான தொகுதிகளை வெளில வைக்கும். ஆட்சிக்கு எதிரான மனநிலை 100 இலையிலேயாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் எடப்பாடி நம்புறாரு. அதனால தான் இதை நோக்கி நகர்றாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிற நெருக்கடியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக்கி போன முறை 4 எம்எல்ஏக்கள் இதை இரட்டிப்பாக 3ஆக மாற்றணும், கூடுதலா சீட் கேட்டு அதிக வெற்றியை இது பண்ணா சட்டமன்றத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் 2031 வரப்ப பீகார் மாதிரி கூட இங்க மாத்திக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஸோ எடப்பாடி இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். பீகார்லாம் அவருக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது, பயமுறுத்துது. கவனமா இன்னும் கேம் ஆடணும். 1 மாசம் இருக்குல்ல, ஆனா வெற்றிக்காக போராடலாம்.
கள தகவல்களை வந்து நம்ம நேர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தமிழ். நன்றி உதயா, நன்றி. நன்றி.